பழனி முருகர அழகா வந்து ஒரு டோர்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் லட்சுமி குபேரர் கோயில் போயிருந்தப்போ அவங்களோட சிலையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். உண்மையிலே நான் நினைச்சே பார்க்கல 5 வாரத்துல எனக்கு வேண்டுதல் நிறைவேத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்றேன்னா, நெறைய பேர் என்னோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் லட்சுமி குபேர பூஜை பார்த்துட்டு நான் தொடர்ந்து 9 வாரம் பண்றேன். என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இது ராங், டோட்டலி ராங் அப்டின்னே சொல்லிட்டு வரீங்க. கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பூஜை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மனசு தாங்க முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்போ என்கிட்ட லட்சுமி குபேர பூஜை பண்றதுக்கான ஐட்டம்ஸ் எதுவுமே இல்ல. நம்ம மகாலட்சுமி தாயார் படமும் இருந்துச்சு. பிளஸ் அன்னைக்கு வரலட்சுமி நோம்பும் ஆரம்பிக்கிறனால அவங்களோட படத்தையும் வச்சு நான் மனசார கும்பிட ஆரம்பிச்சேன். உண்மையிலே சொல்றேன் 5வது வாரத்துல என்னோட வேண்டுதல் நிறைவேறிட்டுச்சு. அதுக்கான காணிக்கையும் நான் செலுத்திட்டேன். ஸோ இதுதான் வேணும், அதுதான் வேணும், எந்த தெய்வம் எதிர்பார்க்கல. உண்மையான மனசும் தூய பக்தியும் இருந்தாலே போதுங்க, உங்க வேண்டுதல் நிறைவேறும். அதுக்கப்புறம் இந்த லட்சுமி குபேர படத்துல பாத்தீங்கன்னா, நான் செகண்ட் வீக், தேர்ட் வீக்னு ஒவ்வொன்றா வாங்கி இப்போ நான் ஒரு 6வது வாரம் வந்திருக்கேன். இப்பதான் இந்த சிலையெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளால முடியறப்ப தான் வாங்க முடியும். எடுத்தோடனே நம்ம வாங்கணும்னா நம்மளால எந்த பூஜையுமே ஆரம்பிக்க முடியாது. கரெக்டா? அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற படத்துல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கீழே இருப்பாங்க, குபேரர் மேல இருப்பாரு. ஆனா லட்சுமி குபேர படத்துல மகாலட்சுமி தாயார் மேலையும் குபேரர் கீழேயும் இருக்கணும். ஸோ இந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சுதாங்க நான் கும்பிட்டேன். தெய்வம் இதுதான் வேணும், அதுதான் வேணும் எதையுமே கம்பல் பண்றது இல்ல. சுத்தமான அன்பும் தூய மனசோட பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா வேண்டுதல் நிறைவேறுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.